பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் தமிழ் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் கடிதம் அனுப்பியுள்ளார். பாதுகாக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண முதலமைச்சரின் அலுவலகத்தினால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் இணைந்த விஞ்ஞான பீட மாணவர்கள் சிலர் தங்களின் பெற்றோர்களுடன் வடமாகாண முதலமைச்சரை இன்று முற்பகல் அவருடைய இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வடமாகாண முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 29ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் மாணவர்கள் வகுப்புகளுக்கு செல்வதற்கு விருப்பமின்றியுள்ளதாக பெற்றோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் மாணவர்களின் நலன் கருதி அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது தங்களின் கடமை எனவும் சி.வி. விக்னேஸ்வரனால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தில் கடந்த 22ஆம் தேதி இரு மாணவ குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த 5 பேர் பேராதனை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். பல்கலைக்கழகத்தில் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்தின் 1ஆம் தர மாணவர்கள் மற்றும் 2ஆம் வருட மாணவ குழுக்களிடையே ஏற்பட்ட மோதல்களில் 12 பேர் வரை காயமடைந்துள்ளனர். இதனையடுத்து மாணவர்களால் பேராதனை போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.